இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலக நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை பேணி காத்து வருகிறது மலேசியா. மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளுக்கு இடையே சமச்சீரான வெளியுறவு கொள்கை அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளும் மலேசியா சினமூட்டும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் தலையிடாது என்பதில் தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் நல்லுறவை கொண்டிருக்கும் புத்ரஜயா, சீனா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளோடும் இருதரப்பு உறவுகளை பேணி வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் உலக பொருளாதார சிறப்பு ஆய்வரங்கத்தின் தொடக்க கூட்டத்தில் பிரதமர் அவ்வாறு கூறினார். சினமூட்டும் செயல்பாடுகள் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையிலும் தலையிடக்கூடாது என்பதில் மலேசியா மிகவும் தெளிவாக இருப்பதாக அவர் கூறினார். வளர்ந்து வரும் நாடாக பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல என்று நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் குறிப்பிட்டார். இதுவரை சிறந்த முறையில் அதனை நிர்வகித்து வரும் மலேசியா வரும் காலங்களிலும் விவேகமான முறையில் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கேகேபி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நம்பிக்கை கூட்டணி வலுவாகவும் உள்ளது. கோலாகுபாரு சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நம்பிக்கை கூட்டணி வேகமாகவும் வலுவாகவும் உள்ளது. இந்த முறை இடைத்தேர்தலுக்கான திட்டமிடல் சுமூகமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதை தாம் உறுதி செய்வதாக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்திருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியாது என்றும் மற்ற கட்சிகளும் தாங்கள் சொந்த வியூகங்களை கொண்டிருப்பதாக ஸ்லாங்கூரின் நம்பிக்கை கூட்டணி தலைவரான அவர் தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிந்தவரை அதிக வாக்குகளில் வெற்றி பெறுவதை உறுதி செய்யும் என்றும் அவர் உறுதியளித்தார். சமூக வலைதளத்தில் பரவும் பொய் பிரச்சாரங்களை நம்பாதீர் டத்தோ ரமணன். கோலாகுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற நிலையில் சமூக வலைதளத்தில் பரவும் பொய் பிரச்சாரங்களை நம்பாதீர்கள் என தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலை முன்னிட்டு தொடங்க உள்ள பிரச்சாரங்கள், குறிப்பாக சமூக ஊடகங்கள் பகிரப்படும் தகவல்கள் உண்மையானதா என்பதை இந்தியர்கள் முதலில் உறுதி செய்த பின்னரே அதனை நம்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் இந்திய சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாகும். எனவே அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் வாயிலாக வரும் தகவல்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நேற்று சுங்கைபுலோவில் அமானா இக்தியாருடன் இணைந்து நோன்பு பெருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இக்கொண்டாட்டத்தில் முக்கிய அங்கமாக சுங்கைபுலோ சுற்றுவட்டாரத்தில் இறுதி சடங்குகளை மேற்கொள்ளும் 200 பேருக்கு உதவி நிதிகள் வழங்கப்பட்டதையும் ரமணன் சுட்டிக்காட்டினார். TLDM ஹெலிகாப்டர் விபத்து, உயிரிழந்தவர்களின் பிள்ளைகளின் கல்வி நலன் காக்கப்படும், அமைச்சர் உத்தரவாதம். பேராக் லுமோட் கடற்படை தளத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் அனைத்து குழந்தைகளின் சமூக கல்வி நலன் பேணப்படும். கல்வி அமைச்சர் பட்லினா சிடேக் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். மொத்தமாக 10 குழந்தைகள் கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். பள்ளி படிப்பை முடிக்கும் வரையில் அவர்களின் அனைத்து நலன்களும் காக்கப்படும் என்றார் அவர். TLDM-இன் 90ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வான் சாகச ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது அவ்விரு ஹெலிகாப்டர்களும் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகின. அதில் ஸ்குவாட்ரான் 502 பிரிவு விமானியாக பணியாற்றி வந்த லெப்டினன்ட் டி சிவசுதன் உள்ளிட்ட அனைத்து 10 பேரும் உயிரிழந்தனர். 31 வயது சிவசுதன் கடந்த ஜனவரியில் தான் திருமணம் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொஹூர் ஃபாரஸ்ட் சிட்டி காசினோ விவகாரம், ஃபேஸ்புக் பதிவு தொடர்பில் செகுபாட் கைது. ஜொஹூர் ஃபாரஸ்ட் சிட்டி காசினோ சூதாட்ட மையத்தை திறப்பதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதாக ப்ளூம்பர்க் வெளியிட்ட செய்தி தொடர்பில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட கருத்துக்காக அரசியல் ஆர்வலர் செகுபாட் கைது செய்யப்பட்டுள்ளார். தேச நிந்தனை சட்டம் மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் தனது கட்சிக்காரர் விசாரிக்கப்படுவதாக செகுபாட்டின் வழக்கறிஞர் உறுதிப்படுத்தினர். விசாரணைக்காக தடுத்து வைக்க நேற்று நீதிமன்ற ஆணை பெறப்படலாம் என்றும் அவர் கோடி காட்டினார். ப்ளூம்பர்க் தனது செய்தியில் பெயர் குறிப்பிடப்பட்ட அனைத்து தரப்பும் இதுவரை அச்செய்தியை திட்டவட்டமாக மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கென்டிங் நிறுவனத்தின் துணைத் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான தான் ஸ்ரீ லிம்காக் தாய் பெஜயா கார்ப்பரேட்டின் உரிமையாளர் தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் ஆகியோரே அவர்களாவர். ஜொஹூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் காசினோவை அமைப்பது குறித்து
அம்மூவரும் கடந்த வாரம் சந்தித்து பேசியதாக ப்ளூம்பர்க் கூறியிருந்தது. கொலகுபுபாரு தற்காத்துக் கொள்ள முடியும். பாங் நம்பிக்கை கூட்டணி தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கும் கொலகுபுபாரு சட்டமன்றத்தை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று அத்தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்பாளர் பாங் சொக்தாவ் கூறியுள்ளார். கொலகுபுபாருவில் பிரச்சாரத்தை தொடங்கியதில் இருந்து தமக்கு அளிக்கப்பட்ட ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் பாங் சொக்தாவ் அவ்வாறு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேற்று கொலகுபுபாரு சேவை மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாங் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதில் ஸ்லாங்கூர் ஜாசிகா தலைவர் கோபிந்த் சிங் மற்றும் உதவி தலைவர் தெரேசா குக் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அடுத்த வாரம் கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் கொள்கை அறிக்கை வெளியிடப்படும் என்று பாங் கூறினார். தற்போது தேர்தல் கொள்கை அறிக்கை இன்னும் திட்டமிடல் மற்றும் ஆய்வு நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாங்கை எதிர்த்து பெரிக்கத்தானின் உலுஸ்லாங்கூர் தொகுதி இடைக்கால தலைவர் கைருல் ஹசாரி, மலேசிய மக்கள் கட்சியை பிரதிநிதித்து ஹபிசா சைனுடின் மற்றும் சுயேட்சையாக யாவ்கே சின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சைபர்ஜயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் அமுது இலக்கிய நிகழ்ச்சியும் விருதளிப்பும் விழாவும் பழம் அறவாரியமும் தமிழ்வேல் கோகா கல்வி அறவாரியமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தமிழ் அமுது எனும் இலக்கிய நிகழ்ச்சியையும் விருதளிப்பு விழாவும் சைபர்ஜயா பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக சனிக்கிழமை நடைபெற்றது. இலக்கியத்தின் வழி சீர்மிகு எதிர்காலத்தை வடிவமைப்போம் எனும் கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த இலக்கிய நிகழ்வில் ஏறக்குறைய 600 ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் இலக்கிய கூறுகளையும் அதன் பெருமைகளையும் சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செயல்படுத்த இலக்கு கொண்டுள்ளதாக சைபர்ஜயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் பழன் அறவாரியத்தின் ஆலோசகருமான தான் ஸ்ரீ பழன் தெரிவித்தார். இதனிடையே டத்துஸ்ரீ தெய்வீகன் ஏற்பாட்டுக்குழு தலைவராக பொறுப்பேற்று நடைபெற்ற இதுபோன்ற நன்னிகழ்ச்சிகள் சமுதாய மாற்றத்திற்கு வழிவகுத்திடும் என்று குறிப்பிட்ட மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு தன்முனைப்பு பேச்சாளர் IPS கலியமூர்த்தி பேருரை வழங்கியதுடன் தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ எம் சரவணன், நாடறிந்த வழக்கறிஞர் பாண்டித்துரை மற்றும் கோசா கல்வி அறவாரியத்தின் தலைவர் தெய்வீகன் ஆகியோர் இலக்கிய உரை வழங்கினர். 24 ஆண்டுகளுக்கு பின்னர் சவால் நிறைந்த இடைத்தேர்தல் அரசியல் கணிப்பு மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் 24 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற லூனாஸ் இடைத்தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் மிகவும் கடுமையான இடைத்தேர்தல் என அரசியல் கணிப்புகள் கூறுகின்றன. 4 முனை போட்டி நிலவும் இந்த இடைத்தேர்தல் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிரதிநிதித்துள்ள நம்பிக்கை கூட்டணிக்கும் பெரிக்கத்தான் நேஷனலுக்கும் பெரும் சவாலாக அமையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிரதிநிதித்து போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணிக்கு இச்சட்டமன்றத்தை தற்காத்துக் கொள்வது சற்று கடினமான ஒன்று என்றாலும் குறைந்த பெரும்பான்மையில் அது வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் ஆய்வாளர் முனைவர் G. மணிமாறன் கருதுகின்றார். தேசிய அளவிலான விவகாரங்களை கடந்து ஸ்லாங்கூர் மாநிலம் உட்பட தொகுதி நிலையில் தீர்க்கப்படாத விவகாரங்களும் இருப்பதால் மக்களை ஈர்ப்பது சவால் நிறைந்தது என்றும் முனைவர் மணிமாறன் கூறினார். அதேவேளையில் அந்த கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலின் வெற்றியானது 16வது பொது தேர்தலின் கூட்டணியையும் சேர்த்து பிரதிபலிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். எனவே நடப்பு சூழலில் இருக்கும் எதிர்மறையான இந்த விவகாரங்களை பெரிக்கத்தான் நேஷனல் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மணிமாறன் குறிப்பிட்டார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது. போஸ்டனில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சனிக்கிழமை ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். காசாவில் ஹமாஸ் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவில் நிகழும் தொடர்ச்சியான மோதல்களில் இது புதிய சம்பவமாகும். அமெரிக்கா முழுவதும் பல பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். சில இடங்களில் போலீஸ் துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. வன்முறையையும் யூதர்களுக்கு எதிரான அவதூறுகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மேற்கொண்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் அமலாக்க உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மைதானத்தில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட கூடாரங்களை போலீஸ் அகற்றியது. கைது செய்யப்பட்டவர்களில் பல்கலைக்கழக அடையாள ஆவணத்தை வைத்திருப்பவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் சட்ட நடவடிக்கைக்கு பதிலாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தரப்பு பல்கலைக்கழக கூறியது.
இதுபோன்ற நடவடிக்கைகள் அமெரிக்கா முழுவதும் உள்ள பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கு பெரும் சவாலாகி உள்ளது. இஸ்ரேலின் அமைதி பரிந்துரைகளை ஹமாஸ் ஆராய்கிறது. காசா போரினை நிறுத்த இஸ்ரேல் முன்வைத்திருக்கும் அமைதி பரிந்துரைகளை ஹமாஸ் ஆராய்ந்து வருகிறது. எகிப்து, கத்தார் ஆகியவற்றின் அதிகாரிகளிடம் இஸ்ரேல் ஒப்படைத்த அந்த பரிந்துரைகளை ஹமாஸ் பெற்றுக்கொண்டது. இஸ்ரேலின் பரிந்துரைகளை நன்கு ஆராய்ந்த பின்னரே தனது முடிவை தாங்கள் தெரிவிக்க முடியும் என்று ஹமாஸ் தரப்பு தெரிவித்தது. இம்மாதம் 13ஆம் தேதி சண்டையை நிறுத்தும்படி ஹமாஸ் முன்வைத்த கோரிக்கைகளை இஸ்ரேல் நிராகரித்தது. அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க எகிப்து அதன் அதிகாரிகளை இஸ்ரேலுக்கு அனுப்பியது. கடந்த ஆண்டு நவம்பரில் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு வாரத்திற்கு சண்டையை நிறுத்தின. அதில் 80 இஸ்ரேலிய பிணையாளிகளை ஹமாஸ் விடுவித்தது.